மதிய நேரங்களில் திரும்பி திரும்பி பார்க்கணும் முதுவால புகைக்குதோம் தட்டி வட்டி எடுத்துட்டேன். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் நாங்கள் இன்றைக்கு ஒரு பின்னேற சிற்றுண்டின்னு சொல்லிக்கொள்ளலாம். அதான் செய்யப்படுறோம். என்ன செய்யப்படுறோம்னு சொல்லி சொன்னால் உரைப்பான ஒரு சிப்பி தான் செய்யப்படுறோம். இது கூடுதலாக இப்போ இனிப்பாக நிறைய பேர் செய்து கொள்வது. இப்போ நிகழ்வுகளுக்கு கூடுதலாக இனிப்பாக தான் செய்து கொள்கிறோம். சீனிப்பானி காய்ச்சி ஊற்றுறது, வெட்டு பலகாரம் என்று சொல்லிக்கொள்ளுவோம், சிப்பி என்று சொல்லிக்கொள்ளுவோம். என்ன சில்லறை பலகாரம், அது பொலிவாக இருக்கிறபடியே சில்லறை பலகாரம் என்று கூட சொல்லிக்கொள்றது. அதை நாங்கள் உரைப்பாக தான் செய்யப்படுறோம். அது கணக்க பொருள் தேவையில்லை. இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சு டக்குன்னு செய்யலாம். ஒரு டீயோ பிளேண்டியோ செய்து கொள்ளலாம். என்னன்னா இதுக்கு ஆக எண்ணெய் இதுக்கு குடிக்காது. அதனால நல்ல ஒரு சிப்பி தான் செய்ய போறோமே. பின்னேற பிள்ளைக்கு ஒரு சிப்பி செய்து கொள்வோம். அப்படியே தொடர்ந்து மழை மப்பா இருக்குது. மழை பெய்ய அதான் மழை பெய்யணும். ரெண்டா சரியான வெக்க திருப்பி ஒரு நாள் மழையோட கொஞ்சம் வெக்க குறைஞ்சது இப்போ சரியா கூடிக்கொண்டு வருது. அப்ப நாங்கள் தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா உரைப்பான சிப்பி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பமில்லை எடுத்துருக்குறோம். அதோட செத்தல் மிளகாய், இதில் பெருஞ்சீரகம் எடுத்துருக்குறோம், கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். அது பச்சை கோதுமை மாவு நல்ல வடிவாக அரிச்செல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பை மூட்டி இது எல்லாத்தையும் வறுத்து தான் எடுக்க போகிறோம். அடுப்பு பார்த்தீங்கன்னா எரிய தொடங்கிட்டுது. இந்த தாஜிக்கில் நாங்கள் முதல் என்ன செய்ய போகிறோம்னா செத்தல் மிளகாயை வறுத்தெடுப்போம். இதுக்கு எண்ணெய் விட தேவையில்லை. சும்மாவே நாங்கள் இது கழுவியெல்லாம் காய வச்சுருக்கிறோம். செத்தல் இதுக்கு நார்மலாகவே வறுத்தெடுத்தா சரி. இது இடிக்கிறதுக்காக தான் வறுக்க போகிறோம். இப்போ நார்மலாக நீங்கள் என்ன இப்போ துண்டு மிளகாயை போடலாமான்னு இப்போ துண்டு மிளகாய் போடுறதுன்னு பார்க்க செத்தில் வறுத்து போட்டதுக்கு போடைக்கு தான் இன்னும் அந்த சுவை அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் வறுத்து எடுக்கிறோம். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செத்தல் மிளகாயை கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். செத்தலங்களுக்கு அப்படியே கொஞ்சம் வறுபட்டு கொண்டு வருது. அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் கருவேப்பமில்லையும் போட்டு வறுத்துக்கொள்ளுவோம். கருவேப்பமில்லை போட்டு வறுக்க இன்னும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செத்தலும் கருவேப்பமில்லையும் அப்படியே நல்லா வறுபட்டுட்டுது. இப்போ நாங்கள் இறக்கி எடுப்போம். இதுக்கு கொஞ்சமாக வெண்ணெய் பாவிக்கல. நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் பெருஞ்சீரகத்தையும் வறுத்தெடுக்க போகிறேன். பெருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா அப்படியே வரப்பட்டுட்டுது. அதையும் நாங்கள் இறக்கி எடுப்போம். எல்லாத்தையும் ஒண்டாவே எடுத்துக்கொள்கிறோம். என்னென்னு சொல்லிச்சோன்னா எல்லாத்தையும் ஒண்டா தான் அப்படியே இடித்து எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா வறுத்தெடுத்த பொருள் எல்லாத்தையுமே நான் இடித்து எடுக்க போகிறேன். இது ஆக பவுடராக அடிக்கணும் மட்டும் இல்லை. செத்தல் மிளகா ஒரு 60 ரூபா அடித்தா சரி. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வடிவாகவே இடிபட்டுட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதை நாங்களும் இறக்கி எடுக்க போகிறோம். இப்போ அரிச்செல்லாம் எடுத்து வச்சுருக்கிற மாவுக்கே இதை நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு நாங்கள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வளமையாக இப்போ ரொட்டிக்கு நீங்கள் எந்த பருவத்தில் தண்ணி எடுப்பீங்களோ அந்த பருவத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அதாவது ஒரு இளம் சுடு தண்ணி. அதை அளவளவாக விட்டு குழைச்சி கொள்ளுவோம். இப்போ அந்த கலர் தெரியாது, பொரிச்செடுக்க தான் தெரியும். இப்போ நல்லாவே குழைச்செடுத்துட்டோம். கொஞ்சமாக எண்ணெயும் போட்டு நாங்கள் குழைச்செடுத்தோம். இப்போ பார்த்தீங்களா குழைச்ச உடனே அந்த செத்தல் மிளகா துண்டுகள் கலர் மாறுது. அங்கங்கேயா தெரியுது. அதோட இப்போ பார்த்திங்கன்னா அளவான உருண்டையெல்லாம் நாங்கள் அப்படியே
உருட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் உருண்டையெல்லாம் அப்படியே உருட்டி எடுத்துட்டோம். இதை நல்லா மெல்லிசாக தட்டி தான் எடுக்கப்புறம் தட்டுற அந்த தட்டுக்கு வந்து கொஞ்சமாக இன்னும் பூசிக்கொள்ளுவோம். இப்போ வந்து ஒரு பிளேன் தட்டாகவே நீங்கள் எடுத்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து கொஞ்சம் இந்த டிசைனுகள் இருக்குது என்ன டிசைன் அவரட்டும் பலகாரம். நல்ல மெல்லிசாக தட்டுனாச்சு. ஆனால் எங்களுக்கு இந்த இது சிப்பி வந்து நல்லா பொங்கி கொண்டு நல்லா முறுமுறுப்பாக வரும். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் ஈஸ்டோ இல்லாட்டிக்கு அப்பச்சோடா ஒன்றுமே சேர்க்கையில் இப்படியே ரொட்டி மாதிரி சுட்டி சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம். அது ஆக உரைப்பாக இருக்கும். இப்போ இதை சுட்டு போட்டு நாங்கள் அவ்வளோ உடனே சாப்பிட்றது இல்லை தானே. ஒன்று ரெண்டு அந்த அப்படி இப்போ நாங்கள் சாப்பிடுங்க சரியா வரைக்கும். இப்போ பிளேண்டியோடையா நாங்களும் ஒரு 2-3 எடுத்து சாப்பிட்டு கொள்வோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிசாவே நாங்கள் அப்படியே தட்டி எடுத்துட்டோம். இதை வந்து அளவளவாக அப்படியே வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். இதை இந்த பொருக்கு இப்படியே வெட்டினா சரி. ரைட். இப்போ ஒவ்வொரு துண்டுகளாக அப்படியே எடுத்துக்கொள்வோம். இப்படியே ஒன்று இருப்பாங்க. அடுப்பு எரியுது என்ன எண்ணெய் சட்டியை வைங்க. சட்டியை வைப்பேன். ஓ எண்ணெயை ஊற்றி விட்டா எண்ணெய் சூடாகி கொண்டிருக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தட்டு அப்படியே நாங்கள் தட்டி வெட்டி எடுத்துட்டோம். இது இப்போ மற்ற தட்டும் தட்டியாச்சு. ஆனால் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுதல்லோ. அப்போ வந்து நாங்கள் முதல் தட்டினதை வந்து போட்டு எடுப்போம். அடுப்பை குறைச்சி விட்டு நாங்கள் எல்லாம் எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கல. ஒவ்வொன்றா போட வேணும் வண்டியில். இப்படியே தட்டோடையும் கொட்டலாம் எண்ணெய் பறக்க மாட்டாக்கா. அது பொரிஞ்சோண்டு வேறக்க பிரிஞ்சு வேறு மங்களுக்கு. என்ன செய்கிறேன் பலகாரம் சொல்கிறேன். உரைப்பு பலகாரம் தான் தெரியுதா? சித்தல் மிளகா போட்டிருக்கிறது விருப்பமா உங்களுக்கு? பெரியம்மா பொரிச்சு போட்டு தரலாம். இல்லை டீயோட சாப்பிடுங்க ஏன்னா அதோட எப்படி பொரிஞ்சோன்னு வேறு என்ன பேர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உரைப்பு சிப்பி வந்து நல்லாவே பொறி பாட்டிடுது. அந்த சத்தமே விளங்கும் உங்களுக்கு. இப்போ வந்து எண்ணெயை வடித்து போட்டு இறக்குவோம். அதோட அங்கே அம்மா வந்து தட்டி தாரா கடை. இது வந்து இப்போ கொஞ்சம் செய்தாலும் பொலிவாக இருக்கும் இந்த பலகாரம். ஓ மற்றது அந்த அளவுக்கு மிஞ்சி சாப்பிட மாட்டேன். ஒரு 3 நாள் சாப்பிட்டு அடுத்த கட்டம் தான். இந்த பலகாரங்கள் கூடுதலாக இந்த
பிள்ளைகள் தங்கி நிற்கிற பிள்ளைகள் படிக்கிறார்கள் வேலைக்கெல்லாம் வந்து செய்து கொடுத்து விடலாம். ஒரு டீ பிள்ளைண்டியோட ஒரு கிழமை சாப்பாடாக கூட சில பிள்ளைகள் வந்து இதை சாப்பிட்டு கொள்ளுவினா. மற்றதையும் இப்படியே போட்டு பொரிச்செடுப்போம் நாங்கள். இப்போ வந்து நாங்கள் உரைப்பு சிப்பியெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா நல்ல சுட சுட பிளேண்டி ஊற்றி எடுத்தாச்சு. அப்படியே நாங்கள் சாப்பிட்டு கொண்டு குடிப்போமே என்ன. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் என்ன, சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்ல போனோன்னு நான் அவன்கிட்ட கையில் ஊக்கிட்டேன். என்னப்பா எல்லாம் தேடுறீங்க சுடாத டிசைன்டாக இருக்குது அதான் அது அந்த அச்சு அந்த அதில் டிசைன் இருந்தால் நாங்கள் கொஞ்சம் டீசெண்டாக தான் அங்கே சாப்பிடுவோம். சத்தம் சரியாக இருக்குது. பிள்ளைண்டிக்கு இதுக்கும் சொல்லவே இல்லை. பிளேண்டி தான் சரி, டீயை விட பிளேண்டி தானே வேறு. அப்படி இருக்கு, சூப்பராக இருக்குது. அதோட இதுக்கு வந்து கிணக்கு செலவுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, குறைஞ்ச செலவில் நல்ல ஒரு பலகாரம். ஒரு மணிக்கு இடமும் இல்லை. மற்றது நான் சொன்ன மாதிரி இது வந்து கணக்க சாப்பிடக்கூடாது, வயிறு ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஒரு பிள்ளைண்டியோட ஒரு 3-4 பலகாரம் சாப்பிட்டா இந்த நம்மள இந்த இடநேர பசிய இனிப்பாகவும் செய்கிறது. இதுக்கு சீனிப்பான் இப்போ இப்படியே நாங்கள் உரைப்புதல் செத்தல் கல்யாணோட சாமதியோட இருக்கலாம். இதுல இனிப்பு தானே செய்யறது. நல்ல நறுக்கு முறுக்கண்டு சிப்பி உண்மையிலே நல்லா இருக்கு. அதோட இன்றைக்கு தான் இந்த மின்னுது இரவுல மழை பெய்ய போது போல வந்து இப்போ ஒரு 6:30 தான் பேரும் நேரம் மின்னல் தெரியுது. மின்னல் தெரியுது, டக்குனு இருட்டி கொண்டு வந்துட்டு கூடுதலா. இப்போ எல்லா இடம் வெக்க. இப்போ பெரிய அளவில் இருக்கிறது வந்து வெக்க தான். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சரியான கஷ்டமா இருக்குது. பள்ளிக்கூடம் போய் வர பிள்ளைகள்லாம் இந்த வெயிலுக்குள்ள சரியா கஷ்டப்படுது. இப்போ நாங்கள் வெயில் வெக்கேண்டு இப்போ நடுவில் சொல்கிறோம்னு யோசிப்பீங்க. ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் இப்போ வளமைக்கு மாறா வந்து வெப்பம் கூடுதலாக. அதான் உண்மை. என்ன புதினமண்டு கேட்டா பாரம் என்னப்பா இங்க சரியான வெக்க இருக்கலாம், வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், பேன் போட்டும் இருக்கலான்றதான் கதை. உங்களோட பக்கம் மழையோ அப்படி வெயிலோ, இப்போ உங்களோட பக்கம் எப்படி வெக்க அப்படிதான் கேட்கும். உண்மையாதான். இப்போ என்ன எடுக்கிறாக்கலாம், என்ன புதினம் என்ன மாதிரி என்ன வீட்டுக்கே இருக்கலாது வெளியே இருக்கிறா இங்க நிக்கிறது தெரியாது. அப்படி வளவுகளை பொறுத்தளவுல ஃபுல்லாவே நிழல் இருந்தாலும் கூட அவ்வளவு சரியான வெக்க. மதிய நேரங்களில் திரும்பி பார்க்கணும், முதுகால புகைக்குதோ அப்படி இருக்கு. அடிக்கடி குளிச்சு கொள்றது என்றாலும் இன்றைக்கெல்லாம் 3 தடவை குளிச்சுட்டேன்னா. நிறைய தண்ணி குடிக்க வேணும், பழங்கள் சாப்பிட வேணும், நிறைய தண்ணி குடிக்க வேணும் கூடுதலாக. என்ன உண்மையாக தான். அதோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காணொளி தான். இந்த வெயில் வெப்பம் காரணம் தான் நாங்களும் வந்து அந்த காணொளி எடுக்கிறது நேரம் செல்ல தான் எடுக்கிறது கூடுதலாக. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.